சொல்றேன், இருக்கிற கொஞ்சோண்டு நீங்க அடிச்சுட்டு படுத்துருங்க, பிரச்சனையே இல்லை. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணே, அது எப்படி நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் வந்து முதல் உங்க 4 பேருக்கும் வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அந்த மரியாதை மனசுல வருது. சரி வந்தமா, அடுத்த படமா தாக்க விட்டுட்டு மாட்டேன் வச்சுக்கோ. என்னமோ சொல்ல வந்து ஹலோ பாகவதர், என்ன அமைதியா உட்காந்துருக்கீங்க? ஐயோ முழு முழு எல்லாம் அண்ணே கீழே விழுந்துறாங்க. ஆடும்போது அவங்க சிக்கன் ஆடுது. சரிதான், நீங்க சொன்னீங்கன்னா சரிதான். சிங்கரம சாரு கொண்டு வரவா எதுவுமே முழுசாவே வராதா? என்ன பொறப்புனே புரியல. அது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே ஆடுது எல்லாம் சேர்ந்த அப்புறம் விடுங்க. அப்ப நம்ம அது தேவையில்லை. நாங்கள் மாற்றி விடுவோமா? சம்மந்தம் 2 மைக்கையும் கீழே இறக்கி வைக்கிறது நல்லது. ரொம்ப ஆடுதா? மச்சான பாரடி மச்சமுள்ளாரடி மச்சான பாரடி மச்சமுள்ளாரடி
தம்பி இப்படி செல்ல போய் நீ சொல்ல போய் தான் முந்தா நாள் மேடையில் ஒருத்தன் சொல்ல தெரியாம சொல்லி முன்னாலதான் வந்தது. நீ சொன்ன உங்க பேரை கரெக்டா சொல்லுங்கய்யா. நாளைக்கு கொடுக்க போறேன் வரீங்களா? என்னத்த முகரைய பாரு மூஞ்சி அண்ணே வாயை முடிக்கிட்டு பேசாம இருங்க. ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி ஏதாவது பேசி கொடுவேன் சரியா? நாளத்தை கருத்து போடாம இதை முடிக்கிட்டு பேசாம வைக்கிறேன்னு சொல்லப்பட்ட வைக்காமத்தான் என்ன மனமுள்ள பொண்ணு பேசவே தெரியாது. தூக்கிக்கிட்டே விடாத. பொட்டிக்காரே அவங்க
வாசிட்டு இருக்கா, நீங்க என்ன ஏதோ மோக ஏதோ தாளம் வாசிக்கிட்டீங்க. பாட்டு தாளத்துல சேருமா போல சேருமா ஐயா சூர்யா நேர்ந்து விட்டார். 100 மைல் கொத்தனார் ஐயா அவர்கள் டாக்டர் அவர்களுக்கு 101 அன்பை புது பெற்றுள்ளார். எவ்வளவு பெரிய ரசிகரை பார்த்தீங்கன்னா, எனக்கு அன்பளிப்படுத்த கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு நன்றி இருந்த வணக்கம். பேர் என்ன? 100 மைலா? 100 மைல் 100 மில்லா? 100 மில்லி. ஒரு இடியில சோர்ந்து பொசுக்குள்ள விழுந்துருவாரு. அப்படில சீத்துக்கிட்டே உட்கார்ந்து பார்ப்போம். ஒரு அருமையான தாளக்காரு, நல்லா பாடுறீங்க. என்ன பாட்டு? அதை பாட சொல்லு. ஒரு பாட்டு பாடுங்க. சொல்லு, நீ சொல்லு, வேற அடுத்த பாடுறேன். இல்ல சும்மா நீங்க பாடுங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா? என்னது இது? பாதி வார்த்தை வருது, பாதி வார்த்தையை காணோம். இவங்க 2 பேரையும் தூக்குங்க. இது பொன்னமரை பிரச்சாண்டுக்கு நகரத்துக்கு எனக்கு தெரியும். உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆடி போகும் காயம் என்ன பொன்னாடி பொன்னாடி என்ன காயம்
அப்படி அதெல்லாம் இருக்க முடியாது. மூஞ்சி முகர கட்டிங்க. நல்லா இருக்கியா? இருக்கேன். யார முகர கட்டேன்னு யாரையா சொன்னேன் உடனே பேசினேன். உன்னைய பார்க்கும்போது எனக்கு வரணிக்கணும் போல தோணுது. எனக்கு எரிச்ச மசரா வட்ட முகம், கழுதுக்கு கழுது செனக்கழுத ஆசீர்வாதம் பண்ணிச்சான். வட்ட முகம், வானவில் போன்ற புருவங்கள், கெண்டை மீன் போன்ற கண்கள், கோவை பழம் போன்ற உதடுகள், முத்துக்கள் போன்ற பற்கள், செம்புக்கு இருக்கும் பாரு அது மாதிரி கழுத்து, சிறுத்த இடை, பெருத்த சகனம். சகனம்னா என்ன? சகனம்னா குண்டின்னு அர்த்தம். குண்டி ஒருத்தவங்க கட்டணும்னா குடும்பத்துக்காக. ஒண்ணுல கட்டினா ஒன்னத்துக்கு உதவாத பரவாயில்லையா? ஆமா ஆமா, அதுக்கு நான் அளவா தானே இருக்கேன். நல்லா இருக்கியா? யாருக்கு இப்ப பெருத்து போய் கிடக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஆளு பழுக்கா இருக்கேன். இருக்கு இருக்கு இருக்கு. உனக்கு என்ன? அதனாலதான் நம்ம டிஷர்ட் போட்ட அண்ணன் உன்னை சைட் அடிக்கிறாரு. எந்த டிஷர்ட் போட்ட அண்ணன் சைட் அடிக்கிறாரு? அது ஒரு அண்ணன். அந்த படத்துல உட்கார்ந்துருக்கவரா? அவர் சமயக்காரரு. அவர் சும்மா அவர் இல்லையா? அப்ப வேற யாரு? இந்த ஓரத்துல உட்கார்ந்துருக்காரு, சட்டையெல்லாம் போட்டிருக்காரு. முன்னாடி நந்தி மாதிரி உட்கார்ந்துருக்காரு அவரு. நந்தி தாத்தா அந்த பட்டை